பாதை ராஜ பாதை. இந்த மாசம் கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 4 வாரமா தான் பேசுறாரு. நீ நீதிமான், நீ ராஜபாதை, நீதிமானுடைய பாதை ராஜபாதை. அவர் நம்ம வாயில பேசிட்டாரு, நம்ம ஆவியில பேசிட்டாரு, நம்முடைய ஆத்மாவில பேசிட்டாரு, நம்முடைய சரத்துல பேசிட்டாருன்னா அதுதான் நடக்கும். ஆனா இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் அங்க சொல்லுது, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே வாசமாய் இருப்பார்கள். என்னன்னா ரொம்ப நாளா இருப்பாய். அல்லேலூயா. நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, காலி பண்ண முடியாது. காலி பண்ண நினைச்சோம்னா காலியாகும், தவிர நம்ம காலியாக மாட்டோம். நம்ம வாசமாக இருப்போம். நாம இருக்கக்கூடாது நினைச்சோம்னா ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவோம். அல்லேலூயா. ஒன்று உலகத்தை விட்ட போவான், இல்லைன்னா ஊரை விட்டே போவான். சொன்னேன் கேட்டியா, நான் ஒரு நீதிமான் தெரியுமில்லடா, அந்த நீதிமான்ட ஏண்டா மோதுற, என் இடத்தை ஏண்டா அபகரிக்கிற, என் இடத்தை அபகரிச்சா நீ தாண்டா காலியாவ, நான் காலியாக மாட்டேன், உன் இடத்தை நாம் தாண்டா அனுபவிக்க போகிற, அது தாண்டா என் தலையெழுத்து. வசனம் நம்ம மேல எழுதியிருக்கா இல்லையா? அல்லேலூயா. வசனம் நம்ம மேல எழுதியிருக்கா இல்லையா? அதனாலதான் நம்ம பாதை ராஜ பாதை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீதிமான் பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எப்படி இருப்பானா? நீதிமான் பனையை போல செழித்து. வாயை திறந்து சொல்லுப்பா, நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான் பனையை போல செழித்து லீபோனி கேதுருவை போல் வளர்கிறது தான் என்னுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஏன் ஆசீர்வாதம்? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ ஒரு ராஜ பாதையா இருக்கிறனால நீ ஒரு லீபோன், நீ ஒரு கேதுரு, நீ ஒரு பனைமரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவன் என்ன கேட்டால், என்ன கேட்டால் அல்லேலூயா அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுக்கு எத்தனை துச்செய்தியை கேட்டாலும் அசைக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. நீதிமான் துச்செய்தியை கேட்டு பயப்படான். சங்கீதம் 112 சொல்லுது. அப்ப அவன் என்ன கேட்டாலும், துச்செய்தியை என்ன கேட்டாலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். அப்ப நம்ம அசைக்கப்படுவோமா? பாண்டவே மாட்டோம். கர்த்தர் நம்மளை நீதிமானா தெரிஞ்சிருக்கிறார். நீ உண்மைக்கு குருடாகாத. சொல்லுங்க, இதெல்லாம் உண்மை. அப்ப நாம இந்த உண்மையான விஷயத்தை மறந்துட்டு குருடனா இருக்கிறோம். அந்த செய்தியை கேட்டான பயம், இந்த செய்தியை கேட்டான பயம், அவன் அங்க போய் அதை சொல்லிட்டான பயம், இவன் இதை சொல்லிட்டான பயம், இவன் இதை விட்டுட்டு போயிட்டான பயம். நான் சொல்றேன், நீ உண்மைக்கு குருடாகாதீர்கள். உண்மை என்னது? இப்ப சொன்ன பார்த்தீங்களா வசனம், இதெல்லாம் உண்மை. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்கிட்ட வரீங்க? ஐயா நீதிமான், நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, நான் நினைச்சத ஒண்ணு நடக்காது போங்க. ஏன்? ஏன்னா நீதிமான் துச்செய்தியை கேட்டு பயப்படான். அவன் எதை கேட்டாலும் அசைக்கப்பட மாட்டான். அவன் அப்படியே தான் இருப்பான். ஏன்னா நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. சொல்லுங்க, என் பாதை ராஜ பாதை. அதனால நான் என்ன துச்செய்தியை கேட்டாலும் நான் பயப்படு, நான் அசைக்கப்படு, நான் அப்படியே தான் இருப்பேன், நான் தைரியமா தான் இருப்பேன், நான் உண்மைக்கு குருடாக மாட்டேன், நான் உண்மைக்கு குருடாக மாட்டேன். சொல்லுங்க, நான் உண்மைக்கு குருடாக மாட்டேன். இது என் வாழ்க்கைக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கை, இது வெளிச்சமான வாழ்க்கை, இது உண்மையான வாழ்க்கை. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆம் என்றும் ஆமென் என்றும் கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே எங்களோடு இந்த பிப்ரவரி ஆண்டவரே இந்த 4 வாரங்களிலும் நீங்கள் பேசி வந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. நாங்கள் நீதிமான்கள்.